மதுரையில் இருக்கிற இந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகணும்னா மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நண்பர்களே. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் அவனோட அப்பா அம்மா 4 பேர் சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வெளியவே பார்த்தோம், ஐயோ என்னடா சரியான கூட்டமாக இருக்கு அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பார்த்தோம். சரி இன்னைக்கு டோக்கன் போட்டாவது எப்படியாவது உள்ளே போய் பார்த்துலாம் நினச்சேன். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபோனில் வாங்கி வச்சுட்டு அப்புறம் டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ரைட்டரா மாப்பிள்ள இன்னைக்கு வந்து ரீல்ஸ் கிடையாது, இன்னைக்கு வந்து ரியல் லைஃப் அனுபவம் தான். அப்படியே உள்ளே போனோன்னா அட்மாஸ்பியர் வியூ பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. உள்ள தூண்கள் அப்புறம் வந்து சாமி அலங்காரம் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் கூட்டம் மட்டும் ஒரு லெவலாகவே இல்லை. டிக்கெட் வாங்கியாவது முன்னாடி போகலான்னு நினச்சோம். ஆனால் அந்த லைனை பார்த்தோன்னே வாழ்க்கையில் முன்னேறது ஈஸி, ஆனால் இந்த லைனில் முன்னேறதா ரொம்ப கஷ்டம்னு தோணுச்சு. ரைட்டரா ஃப்ரீயாக போகலான்னு நினச்சோம், அங்கேயும் சரியான கூட்டம். சரி அருமையா அப்படியே எல்லாரும் சேர்ந்து சாங்கனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு நிமிஷம் மட்டும் செஞ்ச எல்லா பாவத்தையும் சொல்லி அப்படியே வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பாவத்தையுமே கூட்டத்தோட கூட்டமாக வந்து கழிச்சாச்சு. மீனாட்சி அம்மனுக்கு ஒரு கும்பிட போட்டு நம்ம ஃபோனை வந்து பத்திரமா வச்சிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்படியே வெளியே வந்தோன்னே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நம்ம தேவையான திங்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டோட அண்ணன் பையனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னேன், அப்படி ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். எப்படி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, எப்படி பார்த்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரெஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப டயர்டாக இருந்தோம், இருந்தாலும் ஹாப்பி மூட்ல வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மொத்தத்தில் நான் வந்து இந்த நாளில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் நம்மளோட பிடிச்சவங்களோட போன அந்த ஒரு நாள் எப்பவுமே நல்ல மெமரபிள் தானே. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே வரட்டா மாமே.